வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வணிகவியல் 12ஆம் வகுப்பு காமர்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் 20 1 மார்க் இருக்கும். இந்த 20 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் என்னென்ன இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் படிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ படித்தாலே போதும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக 1 மார்க் எதில் இன்டீரியர் இருந்து கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். 20க்கு 20 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 7 கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். கவர்மெண்ட்டோட 7 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நல்லா படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணலாம். மெயிலாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டினில் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் ரிப்பீட் ஆகும். எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதில் 30வது வினாவிற்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. 7 × 2 14. இதில் பார்த்தீங்கன்னா ஹேல்டிங்ஸ் கூற்றுப்படி பங்கு மாற்றத்திற்கான வரைவிலக்கணங்களை கூறுக. டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஹேஸ்டிங்ஸ். ஆட்சேப்பின் பொருள் தருக. கிவ் த மீனிங் ஆஃப் ரெக்யூப்மெண்ட். சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மார்க்கெட்? ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோரின் உரிமைகள் யாவை? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அக்கார்டிங் டு த ஜான் எஃப் கென்னடி? உட்புற சூழல் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டர்னல் என்விரான்மெண்டல்? மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டூல்ஸ். அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் மார்க்கெட்? தோற்றுவிப்பாளர் என்பவர் யார்? ஹூ இஸ் கால்டு ப்ரொமோட்டர்? தொழில் முனைவோருக்கு பகுப்பாய்வு திறன் அவசியம். Why should the entrepreneurs possess analytical ability? எழுத படிக்க தெரியாதவர் ஒரு மாற்று முறை ஆவணத்தை எவ்வாறு மேல் எழுதுவர்? இதுதான் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பே இன் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அவுட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் நெக்டபிள்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் 7 × 3 21. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 40 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் இனி 7 ஆஃப் த கொஸ்டின். குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகள் எவையேனும் 3 எழுதுக. ரைட் எனி 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO. துணிகிரக நிதி நிறுவனங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் அபவுட் த வெஞ்சர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கரடி விளக்குக. எக்ஸ்பிளைன் பியர். ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் உள்ள படிநிலைகளை கூறுக. ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ். வலைதள சந்தையிடுதல் விளக்குக. எக்ஸ்பிளைன் டைலிங். செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி? வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகள் 3 கூறுக. ரைட் அபவுட் எனி 3 மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். தெளிவான தொழில் முனைவோருக்கு 6 உதாரணங்களுடன் தருக. லிஸ்ட் டவுன் 6 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியூர் என்டர்பிரனர்ஷிப். சாதாரண தீர்மானம் தேவைப்படும் ஏதேனும் 3 செயல்பாடுகளை தருக. கிவ் எனி 3 காசஸ் இன் ஃபார் த ஆர்டினரி ரெவல்யூஷன்ஸ் நீட் டு த பாஸ்ட். மாற்றுமுறை ஆவணத்தில் மேலிட இடம் போவதில்லை என்றால் அவ்வாறு மேல் எழுதலாம். வென் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஆஃப் நெக்டபிள்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மேக்கிங் ஃபார் ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அபிசிய என்க்ளோஸ்டு. அடுத்து பார்ட் 4 7 × 5 35. இதில் இருக்கக்கூடிய 10 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் ஆல் ஆஃப் த கொஸ்டின். மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவாதிக்கவும் அல்லது விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை? டிஸ்கஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE? பங்கு சந்தை மற்றும் பொருட்கள் பரிமாற்றத்துக்கிடையான வேறுபாடுகள் ஏதேனும் 5 கூறுக. அல்லது பயிற்சினால் ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை? எக்ஸ்பிளைன் எனி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஆஃப் த எம்ப்ளாயி. தனியிடை சந்தை என்பதை விளக்குக. அல்லது உலகமயமாக்கலின் தாக்கத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் நீஸ் மார்க்கெட்டிங். ஆர் எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். நுகர்வோரின் உரிமைகள் ஏதேனும் 5 விளக்கு. அல்லது நிதிச்சந்தையின் பங்கினை விவாதிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். டிஸ்கஸ் த ரோல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பு வரைக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வகுப்பு கூட்டம், கடனிந்தோர் கூட்டம் அல்லது மாற்றுமுறை ஆவணத்தின் எடுகோள்கள் யாவை? கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் கிளாஸ் மீட்டிங், மீட்டிங் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ், மென்ஷன் த. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 46வது கொஸ்டின், தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் இவர்களை வேறுபடுத்துக. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் பிட்வீன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அல்லது பண்டங்கள் மற்றும் சேவைகள் தவிர சந்தையில் சந்தையிடப்படும் ஏதேனும் 5 பொருட்களை விவரிக்கவும். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஆன் என்டர்பிரன்ஸ் அண்ட் என்டர்பிரனர்ஸ். apart from the goods and service, explain any 5 items can in marketed. அடுத்து 47 வந்து பார்த்தீங்கன்னா, திரு ரகுபதி என்பவர் ஒரு நிறுவனத்தின் இயக்குநராக பணி அமர்த்தப்படுகிறார். அவர் தனிப்பட்ட முறையில் 3ஆம் நபருக்கு பொறுப்பாளரா? ஆம் எனில் HU நிலையில் அவர் பொறுப்பாளர். அல்லது திருமதி சந்தியா என்பவர் புதிய தொழில் ஒன்றை தொடங்க விரும்புகிறார். அவரது தொழில் பிரயாணத்தில் எதிர்கொள்ளப்படும் ஏதேனும் 5 சவால்களை விவரிக்கவும். ஸோ இந்த மாதிரியும் கொஷின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. மிஸ்டர் ரகு இஸ் அப்பாயிண்டட் த டைரக்டர் ஆஃப் கம்பெனி. இஸ் he for personality label for third parties? If you under for the circumstance is a label. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் சித்ரா who wishes for starting new business unit explain the 5 challenges that she will have the face during for the course of the entrepreneurship journey. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நான் அப்லோட் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ இன்ஃபோ இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் நம்ம ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.